Good evening, welcome to Vision Academy online YouTube channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது daily current affairs sectionல March 3 கான current affairs. So first current affair என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா IAF sends 4 C-17 aircraft for evacuation. The Indian Air Force has launched 3 C-17 transport aircraft to Romania, Hungary and Poland on Wednesday morning, Air Marshal Sandeep Singh, Vice Chief of the Air Force, said. So voice clear irukkan mattum konjam comment pannunga. A fourth C-17 was sent later in the day. The C-17 was sent as it can non-stop to these countries. Since early morning, 3 C-17 have been launched. This has been undertaken with full coordination of the Ministry of External Affairs. So C-17 Mission Ganga மூலமா C-17 aircrafts வந்து யுக்ரைனுக்கு போயிட்டு இருக்கு. அங்க இருக்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை மீட்கும் பணிக்காக. ஸோ எந்த வழியாக இந்த ஏர்க்ராஃப்ட்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொமானியா, ஹங்கரியன், போலாண்ட் வழியாக தான் இந்த ஏர்க்ராஃப்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஏர் மார்ஷல் வந்து சந்தீப் சிங் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி இதை வந்து அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க, இந்த ஆப்ரேஷன் எந்த மினிஸ்ட்ரி கோஆர்டினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். தி ஆப்ரேஷன் வில் கோ ரவுண்ட் தி கிளாக். வி ஆர் ஆல்சோ சென்டிங் சம் சப்ளைஸ் ஃப்ரம் ஹியர். ஏர் மார்ஷல் சிங் said, I'm sure we will bring all of our people back safely. He added, around 200 people can be seated on C-17 in normal seating. He explained, the IAF can do up to 4 flights a day, Air Marshal Singh stated. ஸோ இப்போ அங்கே போர் நடந்துகிட்ருக்கு இல்லையா, ஸோ நார்மல் ஃப்ளைட்ஸ் அங்கே எடுத்துகிட்டு போக முடியாது. பிகாஸ் இன்கேஸ் ஏதாவது ரஷ்யன் மிலிட்ரி ஆர்எல்ஸ் யுக்ரைன் மிலிட்ரி தவறுதலாக நம்ம மேலே தாக்குதல் நடத்தினாலும் அதுக்கு மறு தாக்குதல் பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் இந்த C-17 ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து அங்கே அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த ஏர்க்ராஃப்ட்ஸில் மினிமம் 200 பீப்புள்ஸ் வந்து ஒரு ஏர்க்ராஃப்டில் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட IAF கமாண்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. India is natural leader of Quad into the Indo-Pacific. Milan shows alliance, say O'Farrell. India is clearly the natural leader in the region in terms of the vision the Quad signs up to the Indo-Pacific region and multinational defense exercise Milan in Visakhapatnam demonstrate the cooperation into the Indo-Pacific. So Milan அப்படின்றது இந்தியா நடத்துகிற ஒரு நேவல் எக்ஸசைஸ். ஸோ இதில் நிறைய கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ்ஏ கூட இந்த எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த குவாட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி எந்தெந்த கண்ட்ரிஸ் பார்ப்போம். ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா அண்ட் யூஎஸ். ஸோ இவங்க எல்லாருமே இந்த மிலன் எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரஷ்யா அண்ட் யுக்ரைன் போர் நடந்ததால் இதை வந்து தற்காலிகமாக ஒத்தி வச்சுருந்தாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எக்ஸசைஸ் எப்போ நடந்தாலுமே அதோட நேஷனல் லீடர் யாருன்னா இந்தியா தான். ஸோ எப்போவுமே இந்த எக்ஸசைஸ் எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இந்தியாவில் தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் மிலன் எக்ஸசைஸ் வந்து அந்தமான் நிக்கோபாரில் நடந்துச்சு. ஸோ இப்போ நடக்கவிருக்கிற எக்ஸசைஸ் எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினமில் நடக்க போகுது. Australian High Commissioner to India Barry O'Farrell said the exercise Milan where 14 countries including Australia took part demonstrate the cooperation across the country in the Indo-Pacific to secure a free, open and prosperous Indo-Pacific. In terms of the vision, the Quad sign up with relation to the Indo-Pacific. ஸோ இந்தோ-பசிபிக் ரீஜன்ஸில் இருக்க கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இந்த மிலன் எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு நேவல் எக்ஸசைஸ் தான். ஸோ இந்த பகுதிகள் வந்து இந்த 14 கண்ட்ரிஸால் இந்தோ பசிபிக் பகுதிகள் வந்து இந்த 14 கண்ட்ரிஸால் பாதுகாக்கப்பட்டுருக்கு அந்த ரீஜன், அந்த பசிபிக் பெருங்கடல். ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸசைஸ் தான் இந்த மிலன் எக்ஸசைஸ். India is clearly the natural leader in the region.
The good news is that all four countries, India, Australia, US and Japan, are working together, whether it is in vaccine rollout, disaster relief and other issues like climate change. So எந்த ஒரு விஷயம் நடந்தாலும், எந்த ஒரு இஷ்யூஸ் நடந்தாலும், இந்த 4 கண்ட்ரியுமே வந்து ஒன்று கூடி அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவோட மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் ஆகட்டும், இல்லை வேக்சின், ஏன்னா வேக்சின்ஸ் வந்து டெஃபிஷியன்சி இருக்கும்போது இந்தியா வந்து நிறைய கண்ட்ரிக்கு வேக்சின்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க இல்லையா. ஸோ வேக்சின்ஸ் ரோல் அவுட் ஆகட்டும், டிசாஸ்டர் ரிலீஃப் நம்ம வந்து ஃபண்ட்ஸ் அனுப்புறது, இல்லை அவங்க வந்து நம்மளுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம் ஆகட்டும், இல்லை கிளைமேட் சேஞ்சால் ஏதாவது மாற்றங்கள் இல்லை ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கிறதாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து இந்த 4 குவாட் கண்ட்ரிஸுமே வந்து ஒன்றா இருந்து பிரச்சனைக்கு தீர்வு காண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓஃபெரல் சொல்லியிருக்காரு. Mr. Farrell told to the Hindu, he said that there were 4 bright spots in the relationship between India and Australia: defense, economic issues, education and tourism. So India எப்பவுமே வந்து ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரியோட பைலேட்ரல் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரேட் லிங்க் பண்ணுறதா எதுக்காக இருக்கட்டும்னா, அவங்க கண்ட்ரியில் இருக்க கம்பெனிஸ் இங்கே கொண்டு வரத்துக்கு, இல்லை ஏதாவது ட்ரேட் லிங்க், இல்லை புதுசாக ஒரு ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வரத்துக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் 2 கண்ட்ரியுமே எப்பவுமே வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் எந்த ஒரு பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸுமே சைன் பண்ணுவாங்க. ஸோ இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியாவோட இந்த உறவு வந்து எந்த ஒரு 4 விஷயத்துக்கு வந்து நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டார், எக்கனாமிக் இஷ்யூஸ், நிறைய குளோபலைசேஷன்ஸ் மூலயமா நிறைய கம்பெனிஸ் இங்கே உள்ளே வரலாம், அண்ட் எஜுகேஷன்லேயும் நிறைய விஷயங்கள் கொண்டு வரலாம், அண்ட் மெயின்லி டூரிசம். With Australia opening up its border from February 21, Mr. Farrell said the country expected a significant number of Indians to travel to Australia. He said a third of the students who are returned to Australia to continue their education following COVID-19 lockdowns were from India. Now anybody with a visa is able to travel to and from in Australia. They only have to be double vaccinated. So இப்போ ஆஸ்திரேலியா ஓஃபெரல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போது ஆஸ்திரேலியன் அந்த ஏர்லைன்ஸ் வந்து அந்த ஏர்வே வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்தியாவிலேருந்து யார் வேணால் இப்போது ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் COVID-19 லாக்டவுனால் இங்கே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிருந்தாங்கன்னா அவங்க திருப்பி அவங்களோட எஜுகேஷன்ஸை இங்கே ரெஸ்யூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரே கண்டிஷன், இங்கே இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியா போகிறதுக்கோ இல்லை ஆஸ்திரேலியாலேருந்து இந்தியாவில் வரதுக்கோ என்ன அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காருன்னா, டபுள் வேக்சினேஷன்ஸ் போட்டிருக்கணும். கிளியர் ரோட்மேப் ஃபார் 5G ஆக்ஷன். PM Modi cited Biden call to make in America and rely less on foreign supply chains. Citing US President Joe Biden's State of the Union address, where he exhorted Americans to make in America and rely less on foreign supply chains, Prime Minister Narendra Modi on Wednesday said India too ought to be Atmanirbhar and take cognizance of this global trend. So ஜோ பைடன் வந்து யூஎஸோட பிரசிடென்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவரோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் யூஎஸ் சிட்டிசன்ஸ் எல்லாமே வந்து மேக் இன் அமெரிக்கா ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அமெரிக்காலேயே வந்து பொருட்கள் தயாரித்து அமெரிக்கன்ஸ் யூஸ் பண்ணணும், வெளிநாட்டிலேருந்து நீங்கள் பொருட்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்தியாவிலேருந்து இன்டெரக்டாக இந்தியாவை வந்து அவர் பேசியிருப்பார். ஸோ அதுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்களுமே கூட மேக் இன் இந்தியா அப்படின்ற ஸ்கீமை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுதான் அவர் வந்து ஆத்ம நிர்பர், செல்ஃப் சஃபிஷியன்ட், எங்களால் எங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற கெப்பபிலிட்டி எங்களுக்கு இருக்குது அப்படின்ற விஷயத்த மோடி வந்து சொல்லியிருப்பார். மேக் மோர் கார்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ் இன் அமெரிக்கா, more infrastructure and innovations in America, more goods moving faster and cheaper in America, more jobs where you can earn a good living in America, and instead of relying on foreign supplies, let's make it in America, Mr. Biden on Wednesday. So Biden என்ன சொல்லியிருப்பாருன்னா, கார்ஸ், செமிகண்டக்டர்ஸ் இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அமெரிக்காக்குள்ளேயும் செஞ்சு அமெரிக்காவோட பொருளாதாரத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு போங்க. ஸோ அமெரிக்காவை வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு கண்ட்ரியாக மாற்றுங்க. ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஃபாரினை வந்து டிபெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் சொல்லியிருப்பார். Mr. Modi was speaking at the webinar to discuss union budget allocations for science and information technology and said that budget laid emphasis on the centralized sectors such as artificial intelligence, geospatial systems, drones,
semiconductors and space technology, genomics, paramedicals, clean technologies and 5G. The budget laid a clear roadmap for 5G spectrum auction and PLI schemes have been proposed for design-led manufacturing related with a strong 5G ecosystem. He asks the private sector to increase its effort in this area, use of technology. We are familiar with the principles of science, but we have to emphasize how to make maximum use of technology for the ease of living. So next, Madhabi Butch take over SEBI chairperson. So இது வரைக்கும் அமிதாப் காந்த் வந்து செபியோட சேர்பர்சனாக இருந்திருப்பார் இல்லையா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உமன் வந்து செபியோட சேர்பர்சனாக மாறி இருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதாபி புரி. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பிகாஸ் செபிக்கு இது வரைக்கும் ஒரு மேல் கேண்டிடேட்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி செபியோட சேர்மேனாக ஒரு ஃபீமேல் வந்து இருக்கிறாங்க. ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதாபி புரி பட்ச். மதாபி புரி பட்ச் ஆன் வெனஸ்டே took charge as a chairperson for the Securities and Exchange Board of India at a formal handover ceremony in Mumbai. She took over from Mumbai outgoing chairman Ajay Tyagi. Ms. Butch had served as whole-time member SEBI till October 4, 2021. She holds an MBA from IIM Ahmedabad and is a graduate at St. Stephen College. So first woman chairperson of SEBI அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதாபி புரி பட்ச் தான். ஸோ ஃபார்மர் சேர்மன் ஆஃப் செபி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஜய் தியாகி. நெக்ஸ்ட், அக்ரிடெக் saw ₹6,600 crore PE funding in 4 years. Bain reports cites 50% annual growth. So private equity investment in India agritech space grow more than 50% annually to aggregate approximately 6,600 crores till 2020, according to the new report by Brain and Company and the Confederation of Indian Industry. ஸோ அக்ரிகல்ச்சரோட க்ரோத் வந்து 50% அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு வந்திருக்கு. இந்த கணிப்பு யார் வந்து கொடுத்துருக்கா அப்படின்ட்டு கண்டிப்பாக நமக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ யார் வந்து இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Brain and Company and Confederation of Indian Industry. ஸோ இந்த ஒரு கான்ஃபரன்ஸில் என்ன டைட்டிலில் இந்த விஷயங்கள் பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கல. ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் இன் இந்தியன்ஸ் ரூரல் எக்கனாமி, டிஸ்ட்ரப்டிவ் பிஸ்னஸ் மாடல்ஸ் ஆர் ஸ்டிமுலேட்டிங் இன்க்ளூசிவ் growth in agriculture, rural finance. The report showed that Indian rural economy contributed close to half of the nation overall GDP in 2019 and 20. ஸோ இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் எக்கனாமியில் 2/3 யார் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூரல் எக்கனாமி. ஸோ இந்த பாஸ்ட் 2 yearsல 2/3 of Indian population participate in its rural economy and agriculture the largest subsector with the rural economy. ஸோ ரூரல் எக்கனாமியில் லார்ஜஸ்ட் சப்செக்டர் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான். ஸோ அக்ரிகல்ச்சர் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 37% வந்து ரூரல் எக்கனாமியில் அக்ரிகல்ச்சர் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக இந்த ஒரு கொஸ்டினாக வரலாம். ஸோ ரூரல் எக்கனாமியில் அக்ரிகல்ச்சரோட பார்ட்டிசிபேட் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 37%. They noted that the agriculture sector had been growing at the compound annual rate of 11% since 2015. ஸோ 2015 எவ்வளோ இருந்துச்சுன்னா 11% இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 37% இருக்குது. It has also witnessed the highest disruption in terms of smartphone and internet penetration. This ecosystem is now at inflection point and companies that addresses its efficiencies across the value chain will have explosive growth. So questions பாருங்க, questions எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யார்? ஜெய்சங்கர். அடுத்து இந்தியன் அக்ரிடெக் ஸ்பேஸ் க்ரோ ஆனுவலாக எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் 50%. நெக்ஸ்ட், ஹூ டுக் சார்ஜ் அஸ் அ சேர்பர்சன் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. செபியோட புது சேர்பர்சன் யார்? மதாபி புரி, த ஃபர்ஸ்ட் உமன். அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. விச் கண்ட்ரி வாஸ் நாட் இன் த லிஸ்ட் ஆஃப் குவாட் கண்ட்ரிஸ். ஸோ இது கொடுத்துருக்கிறதுல குவாட் கண்ட்ரியில்
இல்லாத கண்ட்ரி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் ரஷ்யா. ஸோ குவாட் கண்ட்ரிஸ் என்னென்ன, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் யூஎஸ்ஏ. ஸோ ஆப்ஷன் டி, ரஷ்யா. நெக்ஸ்ட், தி அக்ரிகல்ச்சர் செக்டர் ஹாஸ் பின் க்ரோயிங் அட் த காம்பவுண்ட் ஆனுவல் ரேட் ஆஃப் டேஷ் பர்சன்டேஜ் சின்ஸ் 2015. ஸோ 2015லேருந்து அக்ரிகல்ச்சரோட அந்த வளர்ச்சி எவ்வளோ சதவீதம் அதிகமாக ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் 11%. அடுத்து, US bodies push back on data protection bill, set new working group. Trade and industry bodies as well as some tech companies from the US have initiated talks with senior government officials in India to form a new working group to discuss issues related to data protection bill and other newer developments in India technology sectors sources in known of the development side. ஸோ ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி பாடிஸ் ஆஃப் யூஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவில் இருக்க கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கிட்ட சில நியூ ஒர்க்கிங் குரூப்ஸ் கேட்டிருக்காங்க. எதுக்காகனா டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லுக்காக கேட்டிருக்காங்க. வித் டேட்டா லொக்கலைசேஷன்ஸ், ஒன் மெயின் இஷ்யூ இஸ் தட் இந்தியா டஸ் நாட் yet have large to very large data centers. Small data centers are not very cost effective and do not meet the safety norms of the companies. There need to be more discussion on the issues. A senior executive working with a big tech company said. So data protection bill அப்படினா என்னன்னு சொல்லி பாருங்க. The bill was proposed after the Supreme Court of India declared that privacy is a fundamental right and directed the government to design law in the Puttaswamy judgment in 2017. So data protection billன்றது என்னன்னா, எல்லாருக்குமே ப்ரைவசின்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லையா? ஸோ ஒரு கம்பெனி ஆகட்டும், இல்லை ஒரு கார்ப்பரேட்டோட எந்த ஒரு விஷயமாகட்டும், அவங்களோட டேட்டாஸ் வந்து இந்தியா, ஒரு ஃபாரின் மல்டிநேஷ்னல் கம்பெனியோட டேட்டாஸ் வந்து இந்தியாவில் பாதுகாக்கப்படும். ஸோ இதை பற்றி பேசுகிறது தான் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில். Thus in 2019 a personal data protection bill was introduced in Lok Sabha. This bill has changed name and scope, now is called data protection bill. So personal data bill தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்து, why not NATO isn't sending troops to Ukraine? ஸோ நேட்டோ இப்போது இந்த யுக்ரைன் ரஷ்யா போரோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, யுக்ரைன் வந்து நேட்டோவில் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது தான் யுக்ரைன் ரஷ்யாவோட போரோட மெயின் ஒரு காசுன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் நேட்டோ வந்து இன்னுமே அவங்களோட ட்ரூப்ஸு உக்ரைனுக்கு அனுப்பலை அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இப்போ நேட்டோ கொடுத்துருக்கு. Amid Russia's war on Ukraine, the North Atlantic Treaty Organization has been rapidly deploying troops to member countries across Eastern Europe, but has clarified that there is no plan of sending them to Ukraine itself. Last week, NATO chief Jens Stoltenberg announced that the alliance was launching its rapid response force for the first time ever to the bolster its defense against Russia. ஸோ இது வரைக்குமே நேட்டோ வந்து அவங்களோட ட்ரூப்ஸை வந்து ரஷ்யா யுக்ரைனுக்கு சப்போர்ட்டாக அனுப்பலை. பிகாஸ் யுக்ரைன் இன்னுமே வந்து நேட்டோவில் மெம்பர் ஆகலை. ஸோ நேட்டோவில் மெம்பர் ஆகாத யாருக்குமே வந்து அவங்களோட ட்ரூப்ஸை அனுப்ப மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நேட்டோவோட அந்த ட்ரூப்ஸ் ரேபிட் ஃபோர்ஸை வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஃபென்ஸ்க்காக நிறுத்தி வச்சுருக்காங்க ரஷ்யாவுக்கு எகென்ஸ்டாக. நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் நேட்டோ அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். It is also called the North Atlantic Alliance. It is an intergovernmental military alliance among 28 European countries and 2 North American countries. So NATO அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு இன்டர்கவர்மெண்டல் மிலிட்ரி எக்ஸசைஸ், மிலிட்ரி அலைன்ஸ். இல்லை கிட்டத்தட்ட 28 யூரோப்பியன் கண்ட்ரிஸும் 2 நார்த் அமெரிக்கன் கண்ட்ரிஸுமே இருக்குது. இந்த நேட்டோ எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செகண்ட் வேர்ல்ட் during COVID has no correlation with ground realities government. Lancet has reported that more than 19 lakh children have lost their primary caregivers due to COVID-19 in India. The ministry said that according to the official data, the number of children affected due to COVID is 1,53,827. This data, however, is not restricted to COVID-19 orphans alone. So Lancet அப்படின்ற ஒரு
ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவில் கோவிட்னால கிட்டத்தட்ட 19 லட்சம் குழந்தைங்கள் அனாதை ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் உண்மைத்தன்மை இல்லை அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட கவர்மெண்ட் மினிஸ்ட்ரியில் இருக்க டேட்டா பிரகாரம் இந்தியாவில் கோவிட்க்கு அப்புறமேட்டு ஆர்பன்ஸ் ஆன குழந்தைங்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,53,827. ஸோ இந்த 1,53,827 மெம்பர்ஸுமே கோவிடால் மட்டுமே அனாதையாக ஆகலை அப்படின்றது தான் இந்தியாவோட ஸ்டேட்மெண்ட். நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் is the nodal monitoring agency in this record and set up a Bal Swaraj portal where the states upload their data which is collected at district level. ஸோ பால் ஸ்வராஜ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே வந்து எத்தனை குழந்தைகள் அனாதாக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு டேட்டாஸை அப்லோட் பண்ணுற போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டலுக்கு தான் நம்மளுக்கு இந்த டேட்டாஸ் வந்து மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரேட் டெஃபிஷிட் வைடன்ஸ் டு $21 billion again as import climbs 35%. India merchandise export rose 22.3% to $33.81 billion in February, while its imports shot up 35% to suppress $55 billion, widening the trade deficit to $21.2 billion as preliminary foreign trade estimate. So இந்தியாவோட merchandise விவரம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் எந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22.3% வந்து அதிகமாக இருக்குது. அதாவது ருபீஸில் பார்த்தீங்கன்னா 33.81 பில்லியன். அண்ட் இம்போர்ட் பார்த்தீங்கன்னா 35% வந்து சப்ரஸ் ஆகிருக்கு. ருபீஸில் பார்த்தீங்கன்னா 55 பில்லியன். So the trade deficit which stand to about 17 billion in January had earlier hit in record $22.9 billion in November 2021 and had averaged $21.7 billion between September and December. So trade deficit அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு கண்ட்ரியோட இம்போர்ட் வந்து எக்ஸ்போர்ட்டை விட அதிகமாச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரேட் டெஃபிஷிட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம வேறு எப்படியும் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். அடுத்து February manufacturing PMI signals uptick in output orders. India manufacturing sector saw an expansion in output and new orders in February as per the IHS Market Purchasing Managers Index, which rose 54.9 from 54 in January. ஸோ பர்ச்சேஸ் இண்டெக்ஸ் பிரகாரம் இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் செக்டார் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 54லேருந்து 54.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. PMI ரீடிங் above 50 இண்டிகேட்ஸ் எக்ஸ்பான்ஷன் இன் ஆக்டிவிட்டி லெவல். ஸோ நம்மளோட மேனுஃபேக்சரிங் இப்போ க்ரோத்தில் இருக்குது. ஸோ PMI அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். PMI இஸ் an economic indicator comprised of monthly reports and survey from private sectors manufacturing firms. ஸோ ஒவ்வொரு ப்ரைவேட் செக்டாரில் எவ்வளோ மேனுஃபேக்சரிங் நடக்குது அப்படின்ற டேட்டாவை சொல்கிறது தான் இந்த பர்ச்சேசிங் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ். த இண்டெக்ஸ் சர்வே ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் who are the individuals that buy the material need for company to manufacture its product. ஸோ இன்றைக்கி பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா செக்ஷனை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.